ஆக்சியம்-4 மூலமாக இந்திய விண்வெளி வீரர் உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி தங்களுடைய பயணங்களை வெற்றிகரமாக தொடங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாளை பிற்பகல் அவர்கள் ISS என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைய கூடுவார்கள் என்று திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளும் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறது என்பதையும் இஸ்ரோவும் அதே போல நாசா, ஸ்பேஸ்-எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களும் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்திய தரவுகள் என்ன, எந்த நிலையில் தற்போது இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் செல்லக்கூடிய அந்த ஆக்சியம்-4 விண்கலம் என்பது சென்று கொண்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களோடு நம்மோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்து. இப்போ ஆக்சியம்-4 ஏவப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரங்கள் ஆக போகிறது. 29 நிமிடங்கள் ஆகிவிட்டது. தற்போதைய நிலையில என்ன ஸ்டேட்டஸ், என்ன சொல்றாங்க நாசா? முத்து, நிச்சயமாக, அதாவது சரியாக 12:01 மணிக்கு இந்த விண்கலம் என்பது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த விண்கலம் என்பது படிப்படியாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதன் முதற்கட்டமாக தான் சரியாக 12:01 மணிக்கு இந்த விண்கலம் என்பது விண்ணில் பாய்ந்திருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம அந்த வெற்றியை நம்ம கொண்டாடி வருகிறோம். கிட்டத்தட்ட விண்வெளி அந்த வரலாற்றில் மிகவும் அந்த வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய நாளாக தான் இந்த நாள் என்பது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் இந்த விண்வெளிக்கு செல்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதே போல அனைவருக்கும் ஒரு குறிப்பாக இஸ்ரோவுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள். அதோட இஸ்ரோவுடைய அடுத்தடுத்த கட்ட பணிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும், இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே வல்லரசு நாடுகளுக்கு இணையாக தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வந்தாலும் கூட இது ஒரு வரலாற்று சாதனை என்றே நாம் குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு இவர் தற்பொழுது சுபன் சுக்லா தற்பொழுது இந்த சாதனை என்பது படைத்திருக்கிறார். அதிகபட்சமாக 4 வீரர்கள் தற்பொழுது இந்த சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அனுபவம் வாய்ந்த வீரர்களுடன் அவருடைய பயணம் என்பது மிகப்பெரிய அவர்களுக்கும் நல்ல ஒரு பயணமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களிடமிருந்து நல்ல கட்டளை அவர்களால் பெற முடியும். அது இஸ்ரோவிற்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய இஸ்ரோவுடைய அடுத்தடுத்த திட்டங்கள், குறிப்பாக ககன்யான் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் கூட தற்பொழுது இந்த விண்கலம் என்பது மேலில் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது போல அரை மணி நேரம் ஆகிவிட்டது. குறிப்பாக இந்த பூமியிலிருந்து அந்த விண்ணுக்கும் கிட்டத்தட்ட மேடம் குறிப்பிட்டது போல ஒரு 400 கிலோமீட்டர் தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே சென்னையிலிருந்து ஒரு மதுரை தூரம் அந்த டிஸ்டன்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் என்பது தற்பொழுது ஒவ்வொரு பிரிவுகளாக அந்த பிரியக்கூடிய அந்த காட்சியின் பார்க்க முடியுது. முதற்கட்டமாக அந்த விண்வெளி பிரியக்கூடிய அந்த காட்சி பார்த்தாலும் கூட அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட அந்த விண்வெளி மையத்திற்கு சென்று நேரடியாகவே அங்கே சென்று விடாது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு விண்கலம் கிட்டத்தட்ட ஒரு 22 முறை சுற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் 22 முறை சுற்றி வந்து அதன் பிறகுதான் அந்த விண்வெளி மையத்திற்கு செல்வார்கள். அங்கு அவர்களை வரவேற்பதற்கான அந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே விண்வெளி வீரர்கள் அங்கு ஆராய்ச்சியும் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாசா அடுத்தடுத்த அறிவிப்புகள் என்பது வெளியேற்றிருக்கிறது கூட. இதன் தொடர்ச்சியாக நாளை அந்த டாக்கிங் என்று சொல்லக்கூடிய, அதாவது 4 மணிலிருந்து 5 மணிக்கு நாளை மாலை சரியாக 4 மணி முதல் 5 மணிக்கு இந்த டாக்கிங் நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு தொடர்ந்து அவர்களுடைய ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட 14 நாட்கள் என்பது ஆய்வு மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 60 ஆராய்ச்சிகள் என்பது மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தொடர்ந்து இந்த விண்கலம் என்பது விண்ணில் பயணிக்கக்கூடிய அந்த காட்சியை தொடர்ந்து நாசா நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுகளாக பிரியப்பட்டு அதன் பிறகுதான் நாளை தினம் இந்த டாக்கிங் என்பது நிகழ்வு என்பது நடைபெற இருக்கக்கூடியது. அந்த டாக்கிங் நிகழ்வு நடைபெற்ற பிறகுதான் அடுத்த கட்டமாக அவர்களுடைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்வார்கள். தற்பொழுது இந்த 4 பேர்களுடைய பயணம் என்பது சிறப்பாக சென்று கொண்டிருப்பதாக தான் நாசாவுடைய அந்த முதற்கட்ட தகவல் என்பது தெரிவிக்கிறது. ஏற்கனவே 6 முறை பல்வேறு பிரச்சனை, அதாவது அந்த வெதர் பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப காரணமாக 6 முறை ஒத்தி வைக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமைந்தது. சற்று பதட்டமாகவும் இருந்தது. இருந்தாலும் கூட 7வது முறையாக வெற்றிகரமாக விண்ணில் என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை தற்போது வரைக்குமே அவர்களுடைய பயணம் என்பது வெற்றிகரமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இவர்களுடைய பயணம் வெற்றிகரமாக சென்று அந்த 14 நாட்களுடைய அந்த ஆராய்ச்சியும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பது என்று நாம் நம்புவோம் என்று தொடர்ச்சியாக நாசா அடுத்தடுத்த அறிவிப்புகளையும் அடுத்தடுத்த தகவலையும் வெளியிட்டு வருகிறது. சரி, நிச்சயமா இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த நாளில் நாசா வழங்கியிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளையும் நம்ம ஜெயா பிளஸ் நேர்களுக்கு நேரலையாக வழங்கியதோடு விருந்தினர்களிடம் இது குறித்தான அவர்களுடைய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள வைக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்க முடியும். 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய வீரர் ஒருவர் விண்வெளிக்கு செல்லக்கூடியது இதுவே முதல் முறை. 1984க்கு பிறகு இந்தியா சர்வதேச விண்வெளி மையத்தை கட்டமைக்க வேண்டும் என பல கட்ட ஆலோசனைகளை நடத்தி இருந்தாலும் கூட
சமீப ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2036 பாரத் அந்தரிக்ஷா என்ற பெயரில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்தியா கட்டமைப்பதற்கு அதற்கான முதல் முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க. அதனுடைய அடித்தளமாகவே சுபான்சு சுக்லாவினுடைய சர்வதேச விண்வெளி பயணம் பார்க்க முடிகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. நாளை மாலை 4 மணி முதல் 5 மணிக்குள்ளாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த 4 பேர் செல்லக்கூடிய குழுவினர் சென்றடைவார்கள் அப்படின்ற தகவல்களையும் நாசா மற்றும் இஸ்ரோ இருவருமே சற்று நேரங்களுக்கு முன்பாக இந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.